கொள்ள வேண்டாம். இப்ப நீங்க புகாரியிலிருந்து 2 ஹதீஸ்களை எடுத்து வைத்து இருவரும் வெவ்வேறானவர்கள் என்பதை எடுத்து காட்டினீங்க. ஒரு இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கறாங்க. ரெண்டாவதுல இருக்கிறதுல கௌபத்துல்லாவை வலம் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. அவர் யார் என்றும் கேட்கிறாங்க. அப்ப இப்னு மரியம் என்றும் கூறப்படுகிறது. எனவே 2 பேருடைய தோற்றங்கள் வெவ்வேறானது. இவர் கௌபத்துல்லாவை வலம் வருகின்ற பொழுது ஒரு ஈசாவை பார்க்கின்றாங்க. அவர் யாருன்னு கேட்கின்ற பொழுது இப்னு மரியம் என்று கூறுகிறார்கள். என்ற முந்தைய ஹதீஸ்ல அது மூசா இப்ராஹிம் அவர்களோடு அந்த ஈசாவை பார்க்கிறாங்க. 2 பேருடைய உருவ அமைப்புகளும் நிறங்களும் வேறுபட்டதாக இருக்கிறது என்பதையும் இங்க அழகான முறையில் இங்க விளக்கி கூறியிருந்தீங்க. இப்போது முஸ்லிம்கள் மத்தியில இன்னொரு கொள்கையும் இருக்குது. மசி வருகின்ற பொழுது மஹதி அங்கே இருக்கணும் என்ற கொள்கையுடையவர்களாக இருக்கிறாங்க. பலரும் பல ஆலிம்களும் கூறுகிறாங்க, மசி வருகின்ற நேரத்தில் மஹதி அங்கே இருப்பார். இது தொடர்பாகவும் நம் மக்களுக்கு விளக்கினால் மிகவும் தெளிவான முறையில் அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். மஹதியும் மசீஹும் வெவ்வேறு ஆள்கள் என்றும் அல்லது ஒரே ஆளுடைய 2 பெயர்கள் என்றும் முஸ்லிம்களுக்குள் அறிஞர்கள் இதற்கு முன்னும் பேசி வந்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு ஒரு முடிவு மஹதி வருவார் என்று கூறுவதும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஈசா பின் மரியம் வருவார் என்று கூறியதும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இது 2 வெவ்வேறு ஆளுகளா அல்லது ஒரே ஆளுடைய 2 பெயர்களா என்பது நாம் தனியே கூற வேண்டிய தேவையே கிடையாது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு என்ன முடிவு கொடுத்திருக்கிறார் என்பது நாம் ஹதீசுகளுக்கு அடிப்படை பார்ப்போம். மஹதிக்கு சொல்லப்பட்ட பொறுப்புகள், மஸீஹ் இப்னு மரியமுக்கு சொல்லப்பட்ட பொறுப்புகள், இது 2ம் ஒரே போல் பொறுப்புகள் தான் கூறப்பட்டுள்ளது. மஹதி செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கு, மஸீஹ் செய்ய வேண்டிய பொறுப்புகள் இருக்கு. 2 பொறுப்புகளும் ஹதீஸில் ஒரே மாதிரி தான் கூறப்பட்டுள்ளது. அப்போ ஒரே வேலை செய்வதற்கு 2 ஆள்கள் வருவார் என்று நாம் கணக்கில் கொள்ள முடியாது. அதே நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு மாஜையில் ஒரு ஹதீஸ் வருது, லல் மஹதிய இல்லா ஈசா பின் மரியம், ஈசா பின் மரியம் தவிர வேற எந்த மஹதியும் கிடையாது. ஈசா பின் மரியம் தவிர வேற எந்த மஹதியும் இல்லை. அவன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்கேற்ப நாம் பார்க்கும்போது ஈசா பின் மரியமும் மஹதியும் ஒராள் தான், அது 2 வெவ்வேறு ஆளுகள் கிடையாது என்று இப்னு மாஜையில் இடம்பெற்ற இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகின்றோம். முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பலில் வந்தா இன்னொரு ஹதீஸில் நாம் படிக்கின்றோம், யூஷிக்கு மன்னாஷ மின்கும் யல்கா ஈசா பின் மரியமா இமாமன் மஹதியன் ஹக்கமன் அதுலன், உங்களில் உயிருள்ளவர் ஈசா பின் மரியமே சந்திப்பார்கள், இமாமன் மஹதியன் ஹக்கமன் அதுலன், இமாம் மஹதியாகவும் முஸ்லிம்களுக்கு தீர்ப்பு வழங்குபவர்கள் ஆகவும் நீதியை நிலைநாட்டுபவர்களாகவும் இப்னு மரியமே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்ப மஹதியாக வரக்கூடிய ஆளு இப்னு மரியமாக தான் வருவாரு, மஹதி தான் இப்னு மரியம் என்று முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பலில் இடம்பெற்ற இந்த ஹதீஸிலும் நாம் பார்க்கின்றோம். அப்ப முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவுக்கேற்ப மஹதியும் மஸீஹும் ஒரு ஆள் தான், வெவ்வேறு ஆளுகள் கிடையாது என்று நாம் விளங்குகின்றோம். இப்போது நீங்கள் முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பலில் இருந்து ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சு ஈசா பின் மரியம் மஸீயாகவும் மஹதியாகவும் இருப்பாரு அப்படின்னு அந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரும் வெவ்வேறானவர்கள் அல்ல
ரெண்டு பேரும் ஒருவரே தான், ரெண்டு பேர் தோன்ற மாட்டார்கள் என்பதை இங்க அழகான முறையில் சொன்னீங்க. இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மசீஹ் தொடர்பாகவும் சொல்லியிருக்காங்க, மஹ்தி தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இருவரும் ஒருவர் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுள் உயிருள்ளவர் ஈசா இப்னு மரியத்தை சந்திப்பார், அவர் இமாம் மஹ்தியாகவும் தீர்ப்பு வழங்குபவராகவும் நீதியை நிலைநாட்டுபவராகவும் விளங்குவார் என்று முஸ்னத் அஹ்மது பின் ஹம்பல்ல இடம்பெற்றிருக்குது. ரெண்டு பேரும் ஒருவரே, வெவ்வேறானவர்கள் அல்ல என்பதை இங்க அழகான முறையில் சொன்னீங்க. இன்னொன்றையும் கேட்கிறாங்க, அந்த ஈசா இப்னு மரியம் ஒருவார அவர் நபியாக இருப்பாரா இருக்க மாட்டாரா என்ற கேள்வியையும் மக்கள் மத்தியில் வருது. முஸ்லிம்கள் கேட்கிறார்கள். ஏனென்றால் இன்று முஸ்லிம்களுடைய ஒரு தவறான கொள்கை என்னவென்றால், இஸ்ரவேல் சமுதாயத்திற்காக நபியாக தோன்றிய ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணில் வாழ்கிறார்கள், அவரே மீண்டும் இந்த உலகிற்கு வருவாரு என்று சொல்றாங்க. அப்ப அதே நபர் வருவதாக இருந்தால் 2000 ஆண்டுகளாக விண்ணில் வாழ்கின்ற அந்த ஈசா நபியே வருவதாக இருந்தால் அவர் வரும்போது நபி இல்லாம வருவாரா என்கின்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் சமுதாயம் என்கின்ற சிறிய வட்டத்திற்கு வருகின்ற பொழுது அவர் நபியாக இருக்கிறார். பிறகு ரஹ்மத்துல் ஆலமீன் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு முழு உலகத்திற்கும் அருட்கொடையாக தோன்றிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திற்கு வரும்பொழுது அவர் நபி இல்லாம இருப்பாரா என்ற கேள்வியும் எழுகிறது. அடுத்து இறைவன் ஒருவருக்கு தன்னுடைய அருளை வழங்கிவிட்டு அதை பாதியில பிடிங்கிடுவானா என்று பல கேள்விகள் இங்கே கேட்கப்படுகிறது. எனவே வரக்கூடிய அந்த ஈசா இப்னு மரியம் நபியாக இருப்பாரா என்பதற்கு நாம் விளக்கினால் மிகவும் நன்றாக இருக்கும்.